பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கையை கொடுத்து ஆமே சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை கொடுத்து ஆமே. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லா கண்களை மூடுவோம். ஷெஃபோனி மாராகா ஷெட்டேரியா ரஃபிகேனா 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 ஷாம்தனா மாலாபு. ശേഷം നമ്മുടെ ജപിப்போம். வாய்கள் திறக்கப்படட்டும். அந்நியபாஷ பெற்றுக்கொண்டவங்க அந்நியபாஷ சொல்லுவோம். மீதி இருக்கிறவங்க அல்லாமல் துதிப்போம். வைராகா சொட்டோரியா ரேம் ஷஸ்மிரா. இன்னைக்கு காலை வேளையில் இதுக்குள்ள இருக்கும்போது ரியம்தன ஜெபிங்க. ஆவியானவரை என்கிட்ட பேசும் ஆவியானவரை. லே பிரவா லே பிரவா லே பிரவா லே பிரவா லே பிரவா ஷாம்துனா மாராகா ஷியம்தனா. பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசும்படியாக ஜெபிங்க. வாரா கலபா வாரா கலபா வாரா கலபா ஷாம் ரவா லபா ரபா கசேனா ரெபனா நா 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 கசேனா ராபாலா பாரகா சபலா கதனா பஷியா வைரா பலா பரபூஷியம் தனா மரகேரா லா ஃப்ரேஃபேலே கேஷியா கதனா ராபே வேரே. வாய்களை திறந்த Malabo Shavira Balaboria Kere Ramtini Maushi Amdana Mala Karabosh Raboloboshi Amdana Maragadana Bosh Rabolaboshi Amdana Malaga. Umayaradipen Arage Yana Manikya Vandar. உம்மை பாட உம்மை புகழ பொருநாள். உம்மை ஆராதிப்பேன் அழக என்ன மன்னிக்க வந்த அழக. ஒரு நாள் ஓ காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையின் ஆழுதல் நீ மறக்கலையே. நான் உடைச்சு போய் கிடந்த நான் நொறுக்கப்பட்டு கிடந்த என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது நான் மறக்க. என் கண்ணீரம் நீங்க துடைச்சு விட்டதை மறக்கலை. உம்மை ஆராதிப்பேன் என்ன மன்னிக்க வந்த அழக. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழக என்ன மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு
முடிவதற்கு முன்னாடியே சில குடும்பங்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சிலரை எழுப்ப போகிறார். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. கர்த்தரின் சித்தத்தை, கர்த்தரின் திட்டத்தை கர்த்தர் வருகிற நாட்கள் இதுக்குள்ள செய்ய விரும்புகிறார். ரபோஷியமா, நான் ஆவியிலே நிரம்பி செபிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ரம்தனா பகாசியா, ஆவியிலே நிரம்பி செபிக்கிற சிலவங்களை கர்த்தர் வருகிற நாட்களில் இதுக்குள்ள இருந்த கர்த்தர் எழுப்ப போகிறார். அவர் ரபோஷியம் தனா, ஆவியிலே ஜெபிக்கிற சிலவங்களை அவர் ரபகாசியம் தனமா சேதே வால்பா 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 அர்காசியம் தனா சில ஜாவுரை கேசி பாகௌரா ரெபோசியம் தனா ஜபத்தின கினி ஜபத்தின கினி ஜபத்தின கினி வால்பிரேயா ரகதததததததததததயா ரகதததததததததததயா ரகதத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 
Receive it. Sia. Oh shebala katama. நன்றி ஆண்டவரே. In Jesus name. Amen. Shatama hallelujah. Inna shatama hallelujah. Amen. God bless you. இன்னைக்கு காலை வேளையிலே உங்க நடுவில் நிற்கும்படியாக கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்பாடின் புஸ்தகம் வெளிப்படுத்தல பாஸ்டர். ஓகே, 3ஆம் அதிகாரம் ரஃபினோ கோசியா 1ஆம் வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு Yes. நீ எழுத வேண்டியது என்னவெனில், Yes. தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். Amen. Hallelujah. Inna shatama hallelujah. Thank you Jesus. 3:1 വചനം സർദീസിലെ സഭയ്ക്ക്. ആമേൻ. മോളെ ഒന്നുകൂടെ അത് വായിച്ചേ. சர்தை சபையின் தூதனுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு எழுதப்பட்ட வசனம்? சபைக்கு. அஞ்ஞானியானவனுக்கல்ல, சபைக்கு. சபைக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்திலே பங்கெடுக்கிறவங்களுக்கு எழுதப்படுகிற முக்கியமான வார்த்தை. மிதிவாசி. எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். சத்தவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் சதமாக ஹல்லேலூயா. சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது. அஞ்ஞானியான ஒரு கூட்டத்தை குறித்தல்ல, சபையை குறித்து, ஞானஸ்நானம் பெற்ற ஒரு கூட்டத்தை குறித்து, திருவிருந்து எடுக்கிற ஒரு கூட்டத்தை குறித்து வேத புத்தகம் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார். உனக்கு ஜீவன் இருக்கு, பலன் இருக்கு அப்படி நீங்க நினைத்தாலும் ஜீவனை இல்லாமல் நீங்க சத்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு, ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, கர்த்தர் விரும்புவது வெளிப்பிரகாரமான இருக்கிற ஒரு ஜீவன் அல்ல. வெளிப்பிரகாரமா பார்க்கும்போது உங்களுக்கு உயிர் இருக்கலாம், ஜீவன் இருக்கலாம். ஆனா கர்த்தர் விரும்புவது உங்களுக்குள்ள, உங்க ஆவியில ஒரு ஜீவன் இருக்கணும், ஒரு ஆவியில ஒரு அனல் இருக்கணும். செஃபாரகோசியா ரம்ஷேசியா புல்கோரபோ. சில நேரங்களில் நாம நினைக்குவோம்,
சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறேன், ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறேன், திருவிருந்தில் பங்கெடுத்திருக்கிறேன், கண்டிப்பா நான் பரலோகத்தில் போவேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா கவனிங்க, வசனம் வாசிக்கும் போது வெளிப்பிரகாரமாக ஜீவன் இல்லை, உங்க உள்ள இருக்கிற மனிதன், ஆவிக்குரிய மனிதனுக்கு ஒரு ஜீவன் இருக்கணும். கர்த்தர் விரும்புவது உங்க உள்ளால ஜீவன் இருக்கணும். ஆமென். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசினால், இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று இதெல்லாம் ஓகே. ஆனா கர்த்தர் விரும்புவது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கணும். உங்களுக்கு சபைக்கும் அல்ல, உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு ஆவியிலே ஒரு ஐக்கியம் இருக்கணும். சில வருஷங்களுக்கு முன்னாடி நானும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது இந்த உலகத்தில் வாழ்ந்த பிறகு எனக்கு பரலோகத்தில் வரணும் ஆண்டவரே, அங்க வந்து உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, எனக்கும் அங்கு வர வேண்டும் ஆண்டவரே. அப்படி நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது கர்த்தர் என்கிட்ட பேசினார், என்ன மரித்த பிறகு என்ன வந்து பார்க்கறதுக்கு நீ விரும்புறியா? தப்பு. அப்புறம் தான் கேட்டேன், ஆண்டவரே அதுதானே எனக்கு தெரியும். அடுத்து அப்படி இல்லை, நீ இந்த பூமியில உசுரோட இருக்கும் போதே என்கிட்ட பேசணும், என்ன நீ பார்க்க வேணும், என் பிரசன்னத்தை உணரணும், ஆவியில நடக்கணும். இருந்த பிறகல்ல, மரித்த பிறகல்ல, அந்த பரலோகத்தின் அனுபவத்தை, இயேசு கிறிஸ்துவை, தூதர்களை, பரிசுத்த ஆவியை, அந்த பரலோகத்தின் அனுபவத்தை இறந்த பிறகல்ல, உசுரோடு இருக்கும் போது நீங்க உணர வேண்டும். எங்க உணர வேண்டும்? ஆவியிலே உணர வேண்டும். ஹல்லேலூயா. கமா சத்தமா ஹல்லேலூயா. ரெபோஜா கட்டமாசியா லகோரியா நீங்க சர்ச்சுக்குள்ள வந்த பிறகு அந்த ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உங்க உள்ளால் இருக்கிற மனிதன் ஆவியில வளரும் போதுதான் உங்களுக்கு கர்த்தருக்கு ஒரு தொடர்பு. ஆமென். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஆவியில உங்களுக்கு கர்த்தருக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். ஆவியில உங்க சரீரத்துக்கு, உங்க கண்களுக்கு ஆண்டவரை பார்க்க முடியாது. உங்க கண்ணுகளுக்கு ஆண்டவரை பார்க்க முடியாது, உங்க கைகளுக்கு ஆண்டவரை தொட முடியாது, உங்க சரீரத்துக்கு சில நேரங்களில் ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர முடியாது. ஆண்டவர் பக்கத்தில் இருக்கா இல்லையா தெரியாது. ஆனா வேத புத்தகம் வாசிக்கும் போது உங்க உள்ளால ஒரு மனிதன் இருக்கிறது. வேத புத்தகம் வாசிக்கும் போது ஆவியின் கண்கள். வாசித்திருக்கிறீங்களா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஆவியின் கண்கள், ஆவியின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். நீங்க இரவு நேரங்களில் தூங்கும் போது கவனிங்க, சில கனவுகளை பார்ப்பீங்க. ஆனா இந்த கண் அடைஞ்சு தானே இருக்கு. கரெக்டா? தூங்கும் போது கண் அடைச்சு தூங்குவீங்களா, கண்ணு திறந்து வச்சு தூங்குவீங்களா? கண் அடைச்சு தூங்குங்க. அப்புறம் எப்படி பார்க்கறது சில காரியங்களை? எப்படி சில காரியங்களை பார்க்கறது? அப்புறம் கண் அடைஞ்சு தானே இருக்கு. அப்புறம் எப்படி பார்க்க முடியும்? சொல்லுங்க, எப்படி பார்க்கிறது? அப்புறம் கண்கள். எப்படிப்பட்ட கண்கள்? உள்ளே இருக்கிற ஆவியின் கண்கள். வேத புத்தகம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஜெனிச்ச பிறகு அந்த ஹெரோதா ராஜா ஆளுகை செய்கிற அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து கூட அப்பா யோசேப்பு கிட்ட தூதன் சொப்பனத்தில் வந்து பேசினார். எதுல வந்து? கனவுல. கனவுல யாரை பார்த்தான்?
தூதனை வெளிப்பிரகாரமான இருக்கிற உடம்புக்கு ஒருவேளை தூதனை பார்க்க முடியாது. உங்க சரீரத்தின் கண்களுக்கு தூதனை பார்க்க முடியாது. ஆனா ஆவியின் கண்கள், உங்க உள்ள இருக்கிற கண்களுக்கு தூதனை பார்க்க முடியும். யோசேப்பு அப்படியே கனவில் ஒரு தூதன் வந்து, இனிமே இங்க இருக்க கூடாது, இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்திலே நான் காட்ட போகிற, நான் சொல்ல போகிற இடத்துக்கு நீ போக வேண்டும். யாரு பேசினார்? சத்தம் மட்டுமா? கேட்டாங்களா? கேட்டாங்களா? பார்த்தாங்களா? அதுவும் தெரியாதா? சொப்பனத்தில் ஹல்லேலூயா, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. கவனிங்க, ஆவியின் கண்கள் திறக்கப்பட வேண்டும், ஆவியின் செவி திறக்கப்பட வேண்டும், ஆவியிலே கர்த்தரின் பிரசன்னத்தை உணர வேண்டும். ஆமென். வாய் திறந்து ஆமென், இன்னும் சத்தமா ஆமென். இல்லைன்னா உங்க ஆவியின் கண்கள் திறக்கப்படவில்லையா, உங்க ஆவியில நீங்க வளரவில்லையா, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லையா, இன்னும் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு பரிசுத்தமாக வாழவே முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு பரிசுத்தம் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நீங்க கேட்பீங்க, ஆண்டவரே இன்னும் என் பாவ வாழ்க்கை மாறல, இன்னும் சில குணங்கள் மாறல, இன்னும் கோபம் மாறல, இன்னும் பொறாமை மாறல, இன்னும் பாவத்தின் காரியங்களை என் கண்ணாலே பார்த்து கொண்டு இருக்கிறேன். கவனிங்க, உங்களுக்கு இருக்கிற உலக பிரகாரமான பலனுக்கு, உலக பிரகாரமான உங்க உடம்புக்கு பாவத்தை மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்ள கரெக்டான தமிழ், மேற்கொள்ள மேர். ஓகே, உங்க உடம்புக்கு பாவத்தை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. சிலவங்க நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? அப்படியே சர்ச்சுக்கு வந்துட்டோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஞான ஸ்நானம் எடுக்கும்போது அப்படியே மூக்க பொத்தி அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி எழும்பும் போது புது மனிதன். எஸ், என் குணம் எல்லாம் மாறிடுச்சு, இப்ப கோபம் இல்லை, எனக்கு பொறாமை இல்லை, எந்த கெட்ட பழக்கம் எனக்கு இல்லை, புது மனிதன். தப்பு. யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம், நீங்க யோசித்து பாருங்க. மாறி இருக்கா? ஹலோ, மாறி இருக்கா? இப்போது மற்றவங்களை பற்றி குறை தானே சொல்லிட்டு இருக்கிறது. அக்கா, ஒரு புது விஷயம் தெரியுமா? என்ன? அந்த பொண்ணு இந்த பையனுக்கிட்ட ஓடி போச்சு வாண்டக்கா. மற்றவங்களுக்கிட்ட குறை தானே பேசிட்டு இருக்கிறோம். சர்ச்சுக்கு வந்த பிறகு மாறி இருக்கா? மாறல. மாறி இருக்கும். எங்க மாறி இருக்கு? இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வரல, இப்ப சர்ச்சுக்கு வர, அவ்வளவுதான். ஆமா, அந்த குணங்கள் என்ன செய்யல? மாறல. ஏன் மாறல? உங்களாலே உங்களுக்கு இருக்கிற குணத்தை மாற்ற முடியாது. அப்ப வசனம் சொல்றது பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று சொல்றது தப்பா? இல்ல, கரெக்ட். ஆனா எப்படி? எப்படி? ஆவியில நீங்க நிரம்ப நிரம்ப, பரிசுத்த ஆவியில நீங்க நிரம்ப நிரம்ப, ஆவியின் காரியங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க, அபிஷேகத்தில நிரம்ப நிரம்ப, உங்க உடம்பின் இச்சைகள் உங்களுக்கு தெரியாமலே உங்களை விட்டு மாறி போய்விடும். சிலவங்க நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது, கவனிங்க. பரலோகத்து போகும் என்று, பரலோகத்து நான் போகுமா இல்லையா எப்போ உங்களுக்கு தெரியும்? நான் பரலோகத்து போவேன், நான் பரலோகத்து போக மாட்டேன் என்ன எப்போ தெரியும்? இறந்த பிறகு அல்ல, இந்த உசுரோடு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆமா, இந்த பூமியில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தா நீங்க பரலோகத்துக்கு போவீங்களா? இப்ப வந்தா போவீங்களா? ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா நான் போவேன்? அதுக்கு ஆதாரம் நீங்க அல்ல, உங்களுக்கு இருக்கிற உள்ளான மனிதன், ஆவியின் மனிதன் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தரும். கன்ஃபர்மேஷன் என்ன? கன்ஃபர்மேஷன், எஸ் நீ போவேன், உனக்கும் கர்த்தருக்கும் தொடர்பு இருக்கு, முன்ன மாதிரி இல்ல, உன் வாழ்க்கை மாறிடுச்சு, உன் மேல் அபிஷேகம் இருக்கு, பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கு. யாரு கன்ஃபர்மேஷன் தரும்? உள்ளால் இருக்கிற மனிதன். அதனால இந்த பூமியில் இருக்கும் போது உங்களுக்கு தெரியும் நான் போகுமா இல்லையா. உங்க மனசுக்குள்ள நான் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படிப்பட்ட வார்த்தை, அப்படிப்பட்ட சிந்தனைகள், அப்படிப்பட்ட காரியம் உங்க உள்ளான மனிதன் பேசினால் கண்டிப்பா உங்களுக்கு பரலோகத்தில் போக முடியாது. யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. கவனிங்க, நமக்கு நம்ம கையில் எல்லாருக்கிட்ட மொபைல் போன் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த மொபைல் போன் வாங்கினா மட்டும் இங்க இருக்கிற யாரையுமே பாஸ்டரை எனக்கு கால் பண்ண முடியாது. மொபைல் போன் வாங்கினா கால் பண்ண முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியுமா? அது எப்படி முடியும்? சிம் கார்டு போடணும். மொபைல் போன் மட்டும் பத்தாது, அப்புறம் என்ன? சிம் கார்டு. அதுதான் கனெக்ட் பண்றது, அதுதான் கனெக்ட் பண்றது. இதே மாதிரி நம்மளையும் கர்த்தரையும் கனெக்ட் பண்ற ஆவியின் மனிதன், ஆவிக்குரிய மனிதன், அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆவியிலே நிரம்பி நாம ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு தெரியாமலே நம்ம ஆவியில மனிதனும் பரிசுத்த ஆவியானவருமா இயேசு கிறிஸ்துமா ஒரு பெரிய கனெக்ஷன். அப்படி ஒரு கனெக்ஷன் உருவாகும் போது பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். எப்படி பேசுவார்? உங்க கனவில் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். ஆவியின் காதுகள் திறக்கப்படும். ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அது மட்டுமல்ல, உங்க உடம்பில கூட சில நேரங்களில் அந்த ஆவியின் பிரசன்னத்தை உங்களால உணர முடியும். அந்த கைகளை தட்டி வாய்களை திறந்த ரம்ஜான், உங்க கைகளை தட்டி வாய்களை திறந்த சில நிமிட கைகளை தட்டி வாரியர்ஸ் Audabala barakasa labura balakasakata shambala barakasakata. இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷம் மாறட்டும். ஆவியில எழும்புகிற செலவங்க ரம்போலி போசியா, ஆவியில நிமி ஜெபிக்கிற செலவங்க இதுக்குள்ள இருந்து எழும்பட்டும். பட்டேரியா ஷாகோரோபோலி மாராசே சாந்திரபெலி காரேயா ரவிடா பல வரபசையா லாப்ரோபோஷி பலகட்டையா ரஃபே Rafene walia 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 rakatatatatatatata. Come on, freedom. Hallelujah. Thank you, Jesus. Rafine miushi kalabur rafashi al karabujia refini mashi al karabutas bilam tuna marakasia bakatenia rafuli barafala kasia katalaburia makatenia lafena wala barakatana kasia katana buzia refekenia lavra kasia bakatalaburia makatenia shafre 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 la kuria makatenia la brevili karabala baraka sakateria labora bala shambre kete bilokuri malabarazia kateria la prokosia katalaboria bashakata. Hallelujah. சபையை குறித்து
பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். சர்தீசிலே சபை, ஹல்லேலூயா. வெளிப்பிரகாரமாக பார்க்கும்போது உங்களுக்கு உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு என்று நினைத்தாலும் உங்களுக்கு ஜீவன் இல்லை, மரித்து போயிருக்கிறார். ரேமா ஷபகாட்டால கவனிங்க, கவனிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லொரு பிரைஸ் லார்ட் கொடுங்க. பிரைஸ் லார்ட். ரைபு ஷியம்தன பிரைஸ் லார்ட். ஜாஃப்ரி கோசி வால் காட்டானா. இந்த வருஷம் பரிசுத்தாவியானவர் சத்தத்தை கேட்கணுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரணுமா? பரிசுத்தமான வாழ்க்கை வாழணுமா? ஆண்டவர் சமூகத்திலே நேரம் கொடுக்க வேண்டும். டைம் ரொம்ப முக்கியம். ஆமென். டைம், நேரம் ரொம்ப முக்கியம். நேரம். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு என்ன இல்லை? டைம் இல்லை. சினிமா பார்க்கறதுக்கு டைம் இருக்கு, மொபைல் பார்க்கறதுக்கு டைம் இருக்கு, ஷாப்பிங் போறதுக்கு டைம் இருக்கு, கல்யாணத்துக்கு போறதுக்கு டைம் இருக்கு, பாலுகாய்ப்பு போறதுக்கு டைம் இருக்கு, எல்லாத்துக்குமே டைம் இருக்கு. ஆனா ஒவ்வொரு காரியத்துக்கு மட்டும் டைம் இல்லை. எதுக்கு டைம் இல்லை? ஆவிக்குரிய காரியத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நேரம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, உலக பிரகாரமான காரியங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் சமயம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்க தொடர்பு குறைந்து குறைந்து நீங்களும் அஞ்ஞானியாய் மாறிவிடும். ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், திருவிருந்து எடுக்கலாம், சர்ச்சுக்கு வரலாம். ஆனா நீங்க நேரம் குறைய குறைய ஆண்டவர் சமூகத்தில் நீங்க நேரம் கொடுக்காமல் இருக்கும்போது, டைம் கொடுக்காமல் இருக்கும்போது, அப்படியே நீங்க ஏற்றுக்கொண்டது இயேசு கிறிஸ்துவை, ஆனாலும் பிசாசின் வல்லமைகள் உங்க வீட்டுக்குள்ள செயல்படும். எவ்வளவு நேரம் ஒரு நாள் கொடுக்கறீங்க ஆண்டவருக்கு? பைபிள் வாசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கறீங்க? யோசித்து பாருங்க. எவ்வளவு நேரம் கொடுக்கறீங்க? ஏரியா எவ்வளவு நேரம் கொடுக்கறீங்க? உங்களுக்கு தெரியுமா, நேற்றைக்கு முந்தின நாளும், நேற்றைக்கு காலையில எல்லாம் நான் வீட்டில இருந்து இறங்கும் போதும் வண்டி ஓட்டிட்டு வரும்போது ஜெபித்துட்டே வந்தேன். பரிசுத்தாவியானவர் பேசின இந்த சபை குறித்து பேசின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நபர், ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் கர்த்தருக்கு நோக்கம் இருக்கு. ஆனாலும் கவனிங்க, ஆனாலும் பெரிய நோக்கங்கள், பெரிய திட்டங்கள் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் வைக்கப்பட்டாலும் இன்னும் சாபத்துக்குள்ள, பிரச்சனைக்குள்ள, வெறுமைக்குள்ள, தடைக்குள்ள, ஒவ்வொரு வியாதிக்குள்ள கெட்டப்பட்டு இருக்கிறேன். நான் கேட்டவர், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அப்படி? பரிசுத்த ஆவியானவர் பேசின வார்த்தை, நேரம் இல்லை. என் சர்ச்சில் ஒரு பிரதர் வந்தாங்க, 80 லட்சம் கடன், 80 லட்சம் கடன். ஒரு அவங்களுக்கு இயேசுவை கிளியரா தெரியாது. நான் இயேசுவை பத்தி சொல்லி கொடுத்து, பாஸ்டர் எனக்கு ஒரு உயர்வு வேணும், நான் எதை செய்யணும்? நான் பேசினேன், பிரதர் இப்ப என்ன பண்றீங்க? இப்ப நான் பெயிண்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். எவ்வளவு நேரம்? காலையிலும் நைட்டும். நான் சொன்னேன், ஏன் 2 நேரம் நீங்க வேலை பண்றீங்க? அது எப்படி அவன் கடன் மாற வேண்டாமா? என் கடத்திலிருந்து வெளியில் வருவதற்கு நான் அப்படியே என் டைம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் பேசுறேன், பிரதர் ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தரை நம்பினவங்களுக்கும் நம்பாதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. கர்த்தரை நம்பாதவங்க அவங்க புத்தியில எதை தோன்றுமோ அது பிரகாரம் ஓடிட்டு இருக்கும். ஆனா கர்த்தரை நம்பினவங்க கர்த்தரின் வசன பிரகாரம் ஓடிட்டு இருக்கும். அல்லேலூயா. சுருக்கமா சொன்னால், கர்த்தரை நம்பாதவங்க கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்தும்
அவங்க ஏற வேண்டிய முறையில் வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். ஆனா கர்த்தரை தெரிந்து கொண்டவங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கர்த்தரின் வல்லமையினால செய்ய முடியாத காரியங்களை வல்லமையினால செய்ய முடியும். கவனிங்க, அந்த பிரதர் கிட்ட நான் பேசினேன், நைட்டு நீங்க வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த நைட்டு எவ்வளவு நேரம் நீங்க வேலை செய்தீங்களோ அவ்வளவு நேரம் நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும். கொடுக்க முடியுமா? அந்த பிரதர் கேட்டேன், பாஸ்டர் 80 லட்சம் கடன் பாஸ்டர், நான் காலையிலும் நைட்டு போய் என் பிரச்சனை முடியல, அப்புறம் எப்படி ஒரு நேரம் மட்டும்? நான் சொல்றேன் பிரதர், உங்களால கடன் நீக்க முடியுமா? முடியாது. பெயிண்டிங் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க மரிக்கிற வரைக்கும் பெயிண்டிங் வேலை பண்ண கடன் முடியுமா? முடியாது. அப்புறம் நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி அவங்க ஒப்பு கொடுத்தாங்க, ஜெபித்தாங்க. காலையில மட்டும் வேலைக்கு போவாங்க, அப்புறம் மீதி இருக்கிற நேரம் பைபிள் படிக்கிறது, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறது, ஃபாஸ்டிங் எடுக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை தூக்கி சத்தமா பத்தாவது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்பிரகாரமாக ஒரு மனிதன் பார்க்கும்போது முட்டாள்தனம். இருக்கிற 2 நேர வேலையும் எல்லாம் விட்டு விட்டு அவன் ஒரு நேரம் மட்டும் வேலைக்கு போய் ஜெபித்துட்டு இருக்கிறீங்களா? ஆமா, ஜெபித்தாங்க, பைபிள் படித்தான், ஜெபித்தான். என்ன தெரியுமா? 8 மாசம் தாண்டி 8 மாதம் தாண்டி கர்த்தர் அவங்களை அந்த பெயிண்டிங் வேலையிலிருந்து தூக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செய்கிற அளவுக்கு, மற்ற வீடுகளெல்லாம் எடுத்து ஃபுல் வேலை செய்து முடிக்கிற அளவுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டராக கர்த்தர் மாற்றினார். நான் இன்னைக்கு இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதும் இப்போ ஒரே நேரத்தில் 10 வீடு கட்டிட்டு இருக்கிறோம். ஆமென், சத்தமா ஹல்லேலூயா. என் சர்ச்சுக்கு வரும்போது 80 லட்சம் கடன், ஆனா இப்ப எவ்வளவு தெரியுமா? இப்ப 13 லட்சம் கடன். ஹல்லேலூயா. கைகளை தட்டி வாய்களை திறந்த, உங்க பிரச்சனைகள் உங்களால முடிக்க முடியாது, உங்க பிரச்சனைகள் உங்களால தீர்க்க முடியாது. ஆனால் ரபு நபாசியா, கர்த்தருக்கு நேரத்தை கொடுங்கள். ரம்தான் ஆண்டவர் சமூகத்தில் முடங்கால் படிட்டு ஜெபிங்க. மிராக்கிள்ஸ், அற்புதங்களை உங்களால பார்க்க முடியும், மாற்றங்களை பார்க்க முடியும். இதுவரைக்கும் பார்க்காத காரியங்களை, கேள்விப்படாத காரியங்களை, யாரும் சொல்லி கேள்விப்படாத பெரிய திட்டங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் ஆவியினாலே செய்ய முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே. வாரிகேஸ் வாரிகேஸ் ரக்கத்தத்தத்தத்தத்தத்த, கைகளை தட்டி கைகளை தட்டி. கர்த்தருக்கு பிடிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பிடிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ரம்ஷதனா, மற்றவங்களை போல வாழுகிற வாழ்க்கை கர்த்தருக்கு பிடிக்காது. மற்றவங்க ஏற்றுக்கொள்ளாத சில காரியங்களை ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கு கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. மற்றவங்க நம்பாததை நீங்க நம்ப வேண்டும். மற்றவங்களுக்கு நம்ப முடியாத காரியங்களை நீங்க என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் நாம சபைக்குள்ளே வந்த பிறகு இன்னும் சில காரியங்கள் நாம செய்யும் போது என்ன நினைப்போம் தெரியுமா? இன்னும் புத்தியில, தமிழ் புத்தி இருந்தானோ பாஸ்டர், ஹல்லேலூயா, சிந்தை, ஹல்லேலூயா. இன்னும் சர்ச்சுக்கு வந்த பிறகு சில காரியங்கள் செய்யும் போது அப்படி சிந்தனையில, புத்தியில யோசிக்கிறோம், வேணாமா வேண்டாமா. இது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஒரு முறை
என் சபைக்குள்ள ஒரு கெஸ்ட் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசினார். உன் பேர்ஸில் இருக்கிற முழு பணத்தையும் இப்பவே அந்த பாஸ்டர் கிட்ட நீ கொடுத்து அனுப்ப வேண்டும். அன்னைக்கு என் பேர்ஸில் கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் இருந்துச்சு. அது வரைக்கும் அப்படி இல்லை. ஹலோ, அதுக்கு முன்னாடி 2,000 இருக்கு, 3,000 இருந்துச்சு, 5,000 இருக்கு. அந்த நாள் ஒன்றும் பரிசுத்த ஆவியானவர் பேசவே இல்லை. ஆனா 12,000 என் பேர்ஸில் இருக்கிற அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசணும். என்ன பேசணும் தெரியுமா? எல்லா பணத்தை யாருக்கிட்ட கொடுக்கணும். ஆனா 3 நாள் மீட்டிங். எனக்கு பணம் வீண்டும் தேவைப்படுது. ஹல்லேலூயா. சதமா ஹல்லேலூயா. இன்னும் சதமா ஹல்லேலூயா. இரண்டாவது நாள் தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஒரு செக்ஷன்ல ஒரு ஊழியக்காரர் வந்து பேசும்போது 5,000 ரூபாய் எப்படியாவது கொடுக்கணும். சரி, நாளைக்கு இருக்கிற கெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். அப்படி வச்சிருந்த காசு கூட கர்த்தர் பேசுகிறார், கொடுக்க வேண்டும். நீ மீட்டிங் முடிஞ்ச பிறகு தான் எடுத்தேன் காசு. பேசல இருந்த சில்லறை எல்லாம் எடுத்துட்டு அவங்க கையில் கொடுத்து அனுப்பினேன். அல்லேலூயா. நான் கேட்டேன், ஆண்டவரே எப்படி? கர்த்தர் பேசினார், நான் சொன்ன காரியத்தை நீ செய்யும் போது உனக்காக நான் சில காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. மறுநாள்ல ஒரு ஃபேமிலி என்கிட்ட, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபிக்கணும். நான் ஜெபித்து முடித்தேன். அப்புறம் எனக்கு ஒரு ஆஃபரிங். நான் எண்ணி பார்க்கும்போது 80,000 ரூபாய். ஆமா. ஓ ஹல்லேலூயா. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவர் சமூகத்தில் வந்த பிறகும் எனக்கு 100 ரூபாய் கூட கிடைக்கவில்லையே. ஒரு அற்புதத்தை காண முடியல. ஏன் அற்புதத்தை காண முடியல? ஏன் மிராக்கிள்ஸை பார்க்க முடியல? நம்ம வாழ்க்கையில நம்புறதுக்கு நாம் ரெடி அல்ல. நம்புவதுக்கு நம்ம ரெடி அல்ல. உதாரணமா சொன்னால், நாளைக்கு சர்ச்சில் மீட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கும் சர்ச்சில் மீட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க வேலைக்கு போவீங்களா? வேலை கேன்சல் பண்ணி சர்ச்சுக்கு வருவீங்களா? யார் சர்ச்சுக்கு வருவீங்க? நேற்றைக்கு பார்க்கவே இல்லையே உங்களை, வர முடியல. ஓகே. ஆனா எவ்வளவு ஆட்கள் வரும் நாளைக்கு? வேலைக்கு போவீங்களா? சர்ச்சுக்கு வருவீங்களா? நாளைக்கு வேலைக்கு போனா 2,000 ரூபாய் சேலரி. நார்மல் எவ்வளவு கிடைக்கும்? 1,000. நாளைக்கு போனா 2,000. சர்ச்சுக்கு வருவீங்களா? வேலைக்கு போவீங்களா? கண்டிப்பா வேலைக்கு போவீங்க. அல்லேலூயா. அங்கதான் கர்த்தர் நம்மை சோதிக்கிறது. அங்கதான் கர்த்தர் சோதிக்கிறது. அந்த இடத்துல நாம எல்லாம் ஃபெயில். என்ன இருக்கிறோம்? ஃபெயில். பாக்கெட்ல 1,000 ரூபாய் இருக்கிறோம். கர்த்தர் மனசுக்குள்ள பேசுகிறார், அந்த காணிக்கையில போடுவீங்களா? போடுவீங்களா? நோ. ஏன் தெரியுமா? நாளை கரண்ட் பில்லு கட்டணும், அரிசி வாங்கணும், அது செய்யணும், இது செய்யணும். ஆவியானவர் அல்ல, கர்த்தர் நேரடியாக இறங்கினாலும் போட முடியாது. இப்படிப்பட்ட சில இடங்கள்ல கர்த்தர் நம்மளை சோதித்து பார்ப்பார். உன் விசுவாசம் என்ன? அப்படியே ஞான ஸ்நானத்தை எடுத்து திருவிருந்து போட்டு ஆண்டவரே வெஸ்ட். கர்த்தர் சில இடங்கள்ல கேட்பா, செய்ய முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியாது. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. முடியாது. சில நேரங்களில் கர்த்தர் எங்கிட்ட அப்படி சோதித்திருக்கிறார். சில நேரங்களில் ஒரு தடவை நான் கார் எடுப்பதுக்காக 3.5 லட்சம் ரூபாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பேசினார், கார் எடுக்க கூடாது, அந்த காசை எடுத்து சபை அரேஞ்ச் பண்ண. நான் கேட்டேன், ஆண்டவரை இனி 3.5 லட்சம் எவ்வளவு நாள் ஆகும் என் கையில வருவதுக்கு? எவ்வளவு நாளாக ரெடி பண்ண கேஷ் 3.5 லட்சம். கர்த்தர் பேசின, நோ, சர்ச்சை நீட் பண்ண, கிளியர் பண்ண.
அவ்வளவு காசு எடுத்து சர்ச்சை கட்டி கொஞ்சம் கூட நீட்டாக்கினா. நான் எடுக்க விரும்பின கார் 3.5 லட்சம். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட கார் அல்ல கர்த்தர் என்கிட்ட தந்திருக்கிறது. அது கூட மேலான ஒரு கார். ஒரு சத்தமா ஹல்லேலூயா. ரஃபீனோ. சில நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம், நீ செபி. ஒரு நாளாவது வாழ்க்கையில, இந்த வருஷம் தான் கேட்க முடியாது, வாழ்க்கையில ஒரு நாளாவது வேலைக்கு வேலை எனக்கு வேண்டாம், நான் வீட்டில் இருந்து ஜெபிப்பேன் செஞ்சிருக்கிறீங்களா? ஒரு நாளாவது. சர்ச்சுக்கு வருவேன் என்றல, நான் இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டேன், ஒரு நாள் நான் ஜெபிக்கிறதுக்காக நான் லீவ் எடுக்கிறேன், ஒரு நாளாவது செஞ்சிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்புறம் என்ன கிறிஸ்டியானி, என்ன பெந்தகோசுகாரன்? ஹலோ ஹலோ ரஃபீனா. ஹல்லேலூயா. அங்க பார்த்து மட்டும் கேட்குறாங்கல்ல, ஏன் தரல, ஏன் தரல, ஏன் தரல? எப்படி தரும், எப்படி தரும்? ஷீமா ராஃபா கௌசியல் காரபா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் போதே கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் ஊழியத்துக்காக. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது கிளாஸ்ல ஆப்சென்ட் தான் கூட, ஆப்சென்ட். மீதி நேரங்கள் எல்லாம் பிரசங்கத்துக்கு போவேன், மீட்டிங்ல தான், மீட்டிங் மீட்டிங் மீட்டிங். ஆனா கடைசி 10th எக்ஸாம் கடைசி நேரத்தில் அப்பா அம்மா என்கிட்ட பேசின வார்த்தை என்ன தெரியுமா? நீ 10th ஃபெயினாலும் பரவாயில்ல, நீ 10th எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. அவங்க சொல்றதுக்கு ஒரு காரியம் இருக்கு, என்ன தெரியுமா? 10th எக்ஸாம் காலையில எக்ஸாம், நைட்டு கன்வென்ஷன். என்கிட்ட எல்லாரும் பேசினார், பாஸ்டர் நீங்க இந்த கன்வென்ஷனை கட் பண்ணி எப்படியாவது படிச்சு நீங்க எக்ஸாமுக்கு போங்க. ஆனா அப்பா அம்மாக்கு என்கிட்ட பேசினார், அவங்க என்ன சொன்ன தெரியுமா? 10th ஃபெயினாலும் பிரச்சனை இல்லை, நீ அந்த ஆவியை விடக்கூடாது, அந்த மீட்டிங்க்கு போனோம், கர்த்தர் சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கணும், மீட்டிங்க்கு போக வேண்டும். 10th ஃபெயினாலும் பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், கர்த்தரை நம்பினார் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். என் ஃபேமிலியில் என்னை விட படிப்பில் இல்லை ஹையர் லெவல் இருக்கிறாங்க. ஆனா அவங்க போகாத இடங்களிலே கர்த்தரை அனுப்பி இருக்கிறார். இன்னைக்கு நான் நினைச்சாலும் அமெரிக்கைக்கு போகலாம், விசைகருக்கு போயிருக்கிறேன். ஹல்லேலூயா. வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறேன். பெருமைக்காக சொல்லல, நான் சொன்னது ஆவியின் காரியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் போது தான் உங்க வாழ்க்கை நீங்க நினைக்கிறத விட கர்த்தர் உங்களை உயர்வுக்கு மேல உயர்வாக கொண்டு போகுவார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Shafrokosi al karabou tasmidam tulaba Rafina bosi al karabou peshi al karaba Rebo zabalakasia இன்னையிலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபத்திலே ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. ரம்தேனி பௌஷசியம்தனா ஆவியில் ஒரு பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியின் கண்கள் திறக்கப்படும்படியாக ஜெபியுங்க. ரபௌஷியபா அந்நிய பாஷைக்காக ஜெபியுங்க. ஆவியின் காரியத்துக்காக உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. அவுரகாசியா தேடுங்க. அவுரபலபரசியா இன்னிருந்து சமயம் கொடுங்க. ஆண்டவருக்காக கொடுங்க. லபினே கவனிங்க. முடிக்க போகிறோம், சீக்கிரமா முடிக்க போகிறோம். நீங்க எவ்வளவு தீர்க்க தரிசனம் கேட்டாலும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இல்லைன்னா, தொடர்பு என்ன? சர்ச்சுக்கு வரதல்ல தொடர்பு, பர்சனல் தனிப்பட்ட முறையில் ஒரு தொடர்பு இல்லை என்னால் நீங்க எவ்வளவு தீர்க்க தரிசனம் கேட்டாலும் நடக்கவே நடக்காது. சில நேரங்களில் நாம யோசிப்போம், இந்த பாஸ்டர் இந்த தீர்க்க தரிசனம் பேசினார், ஏன் நடக்கல? ஒருவேளை பொய்யா இருக்குமோ? பொய் தீர்க்க தரிசியா? எவ்வளவு தீர்க்க தரிசனம் கேட்டாலும், அங்க அமெரிக்கால இருக்கிற ஒபாமை மாற்றி உங்களை பிரசிடண்ட் ஆக்க போறேன்னு தீர்க்க தரிசனம் கேட்டாலும்
உங்களுக்கும் கர்த்தருக்கு ஒரு ஆவியில ஒரு தொடர்பு, வெளிப்பிரகாரமான தொடர்பு அல்ல. பழைய ஏற்பாடுக்கும் புது ஏற்பாடுக்கும் வித்தியாசம் என்ன? பழைய ஏற்பாடுக்கு அப்படியே சர்ச்சுக்கு வருவோம், வீட்டுக்கு போகுவோம். பழைய ஏற்பாடுக்கு புது ஏற்பாடுக்கு வித்தியாசம் என்ன? அவங்களுக்கும் சர்ச்சுக்கும் அங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் புரோகிதர்களுக்கு தொடர்பு இருக்கு, ஆண்டவர்கிட்ட தொடர்பு இல்லையே. புது ஏற்பாடுன்னா என்ன? ஏன் ஆவியை உன் மேலதான் வைப்பேன். ஹல்லேலூயா. அந்த ஆவியை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆவி என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? மிஸ்டிங். கர்த்தர் என் கூட இருக்கிறது உணர முடியுதா? உங்களுக்கு விசுவசிக்க முடியுமா? ஹலோ, விசுவசிக்க முடியுமா? கவனிங்க, என் சர்ச்சில் ஒரு மெயின் பிலிவர் திடீர்னு அவங்களுக்கு ஸ்ட்ரோக், அப்படியே பிரெயினுக்குள்ள ஸ்ட்ரோக், ஏதோ ஒரு நரம்பு பொட்டி பிளட் கிளாட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகும்போது எதுவுமே இல்லை, மூச்சு மட்டும். அப்படியே கண் அடைச்சு அப்படி மூச்சு மட்டும். டாக்டர்ஸ் என்ன பேசணும் தெரியுமா? டாக்டர்ஸ் பேச இவங்களுக்கு ஒரு மாற்றம் வராது, தப்ப முடியாது, உங்களுக்கு கிடைக்காது, கண்டிப்பா இறந்து விடும். அவங்க பிள்ளைகள் மனைவி எல்லாம் ஆளுது. ஐயோ, டாக்டர் பேசின வார்த்தையை கேட்டு மன கலங்கி அழுதா. இது கேட்டு எனக்கு ஒரே கவலை. நான் அப்படியே ரூமில் இருந்து வெளியில் வந்தோம். ரம்ஷபா இன்னொரு சகோதரி என்ன அவன் கை பிடித்து நான் ஜெபித்தோம். ஆண்டவரே, என் கூட இருக்கிற மெயின் பிலிவர் நீங்க என் கூட இருக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாதோ. ஒரே ஒரு வார்த்தை அந்த நேரத்தில் என் சரீரத்துல புல்லரிக்கிறது மாதிரி என் உடம்பு முழுசும் வாயில காராபா, எனக்கு நிக்க முடியல. அங்க அப்படி ஒரு பிரசன்னம் எங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள. அப்படியே நான் உணர்ந்தேன். என்ன தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார். மறுபடியும் நான் அறைக்குள்ள போனேன், மனைவியை கூப்பிட்டேன். சிஸ்டர், டாக்டர் என்ன பேசினாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க கணவர் மரிப்பதுக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. டாக்டர் ஆச்சரியத்தோட என்ன பார்க்கறாங்க, என்னடா ரிசல்ட் எல்லாம் நெகட்டிவா இருக்கு, மூச்சு மட்டும் இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கணவர் மரிக்காத, எழுப்புவார், விடுதலை ஆகும், மாற்றம் வருவது பேசுகிறார். எப்படி தெரியும்? என் கூட கர்த்தர் இருக்கிறது நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. 2 வாரத்துக்குள்ள 2 வாரம் கர்த்தர் குணமாக்கி இன்னைக்கும் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி வேலை எல்லாம் செய்து உயிரோட இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சில நேரங்களில் அந்த பிரசன்னம் தான் உங்களை பலனடைய வைக்கிறது, அந்த பிரசன்னம் தான் உங்களை பலப்படுத்துவது. இன்னைக்கு ஜெபிங்க, ஆண்டவரே என் பிரச்சனைக்குள்ள ஒரு பலன் தேவை, ஆண்டவரே உங்க பலனை என் மேல ஊற்றும் ஆவியானவரே. அர்காசபதபாசியா கேட்டு உடம்பில் இருக்கிற பலன் அல்ல, ஆவியில பலன், ஆவியில பலன். அந்த ஆவியில பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? வாரியஸ் la breve che sia cantara Rafiko ஆண்டவர் சமூகத்தில் நேரத்தை கொடுக்கணும். பக்கத்தில் இருக்கிற கையை கொடுத்து சொல்லுங்க, நேரத்தை கொடுக்கணும். 5 minutes, 10 minutes, 15 minutes இதொன்னும் பத்தாது. 0. இதெல்லாம் 0. 15 நிமிஷம் கொடுக்குறீங்களா, 20 நிமிஷம் கொடுக்குறீங்களா, நீங்க ஆவியில 0. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் ஆகி அந்த ஆவியில கனெக்ஷன் ஆகுறதுக்கே குறைந்தது 20 நிமிடம் வரும். அந்த கனெக்ஷன் வருவதுக்கு முன்னாடியே நீங்க என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்றீங்களே. ஹல்லேலூயா. வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க ஆஃப் ஆக்குறீங்க. ஆமா, ஹல்லேலூயா.
நேற்றைக்கு நான் பேசின வார்த்தை, முக்கியமான வார்த்தை. சர்ச்சுக்கு வரும்போது நீங்க எவ்வளவு அனலாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்புறம் எங்க அனலாகணும்? வீட்டில் இருக்கிற ஜெபத்தில், தனிப்பட்ட முறையில், தனிப்பட்ட ஜெபத்தில் என்ன ஆகணும்? அனல் ஆகணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற விசுவாசிங்க சர்ச்சில் அனல், வீட்டில் குளிர். ஹல்லேலூயா. ஆனா ரிட்டர்ன், நீங்க சர்ச்சில் அனலா இருக்குமா குளிரா இருக்குமா விஷயமே இல்லை. ஆனா வீட்டில் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஜெபத்தில் நீங்க அனலா இருக்கணும். செகண்ட் திங், நேரத்தை கொடுக்கணும். சத்தமா சொல்லுங்க, நேரத்தை கொடுக்கணும். ஆமென். எவ்வளவு நேரம் இன்னைக்கு இன்னும் கொடுப்பீங்க? ஹல்லேலூயா. வேலைக்கு போக வேண்டாமா? போகணும். வேலைக்கு போய் வேலை முடிஞ்ச பிறகு கர்த்தருக்கு கொடுங்க. பிசாசு வைத்திருக்கிற திட்டம் என்ன தெரியுமா? கவனிங்க. இன்னைக்கு நீங்க ஜெபிக்க போறோம். கவனிங்க, நீங்க ஒரு புது முடிவு. நான் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். என் கணவனார் அப்படியே வீட்டில் இருந்த போன பிறகு, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போன பிறகு நான் ஜெபிக்க போகிறோம். ஆனா பிள்ளைகள் போன பிறகு, கணவனார் வேலைக்கு போன பிறகு அப்படியே போட்டு ஜெபிக்க உட்காரும் போதுதான் பிசாசு அப்படியே சுற்றில இருக்கிற சில காரியங்களை காட்டுவார். அங்க பார், வலையெல்லாம் அடிச்சிருக்கிறது பாத்தியா? சிலந்தி வலை இருக்கிறது பாத்தியா? அதை கிளீன் பண்ணிட்டு ஜெபம் பண்ண. சரி, அப்படியே கிளீன் பண்ணுவோம். நீங்க விளக்குமாறு எடுத்து அப்படியே கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி சரி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பாத்தியா? ஹல்லேலூயா. நல்ல வெயில் இருக்கு இன்னைக்கு. அப்படியே துணியை துவைச்சு போட்டுட்டு நீ என்ன செய்? ஜெபி. அப்போ வேற பிரச்சனை எதுவும் இருக்காது. சரி, துணியை துவைப்போம். துணியெல்லாம் துவைச்சு முடிச்ச பிறகு ஜெபிக்க போவோம். ஹல்லேலூயா. புது சிந்தனை. ஹலோ, கணவனார் மத்தியானம் வரும், ஒரு துவையல் கூட வச்சிட்டு ஜெபி, பிரச்சனை இருக்காது. ஹல்லேலூயா. அப்படியே அழுவி சரி, எப்படியாவது கிட்ட சின்னதா ஏதாவது சமையல் பண்ணி வச்சுட்டு இருப்போம். ஓகே, திரும்பி ஜெபிக்க இருக்கும்போது வைடா பாலா பா ஷாபாரா இவ்வளோ செஞ்சிட்டல்ல, பிள்ளைகள் வருவதுக்கு டைம் ஆச்சு. அப்படியே போய் பால் ஏதாவது வாங்கி அதுக்கு பிறகு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நோட் பண்ணிக்கோங்க, பிசாசின் தந்திரம். நீங்க எவ்வளவு ஜெபிக்க முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு பிஸி, ஏதாவது ஒரு காரியம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆனா இன்னையிலிருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நேரத்தை கொடுக்க கிருபை தாரும் ஆவியானவரே. நேரத்தை கொடுக்க கிருபை தாரும் ஆவியானவரே. நேரத்தை கொடுக்க கிருபை தாரும். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஒரு புது தீர்மானத்தை எடுக்கணும் பிரதர். என்ன செய்யணும்? நேரத்தை கொடுக்கணும். நீங்க நேரத்தை கொடுக்க கொடுக்க யாரும் பிசாசை துரத்த வேண்டாம். தானாகவே அந்த பிசாசின் ஆவி உங்க வீடு விட்டு மாறிவிடும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. லஃபூனா மரகசிக டெவிலா சதோ வார்மல வரகசிய கதா லேப்ரோ வகரகசிய கதா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகட்டும். சில கெட்டுகள் அபுக்கப்படட்டும். அவுரகேசியா கோலியா மசேயா வார்மல வரகோசியா வால்பெரே வெலிபோசவதா வால்கேரிபோசகதாரியா லேப்ரே வெலகேசியா கதா. எல்லா வாய்களை திறந்து ஆவியானவரே ரெமல வரவலபோசியா ரெகானா மலவரபோசியா ரபினே ரபினே வாரியாசே வாரியாசே ஷபோலோகோரோ. சற்று நிமிடம் ஜெபிப்போமா? எல்லா கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே,
இந்த வசனத்தை ஒரு அக்கினியாக ஏற்றுக்கொள்ள கிருபை கொடும் ஆவியானவரே. ரஃபீனா மஸதனா, ஒரு மோசே மூலமாக ஒரு லட்சக்கணக்கான குடும்பங்களை விடுவித்த தேவன், இதில் இருந்த ஒரு ஆள் போதும் ஆண்டவரே. ஒரு மோசே, ஒரு எலியா, ஒரு எலிசா, ஒரு ஆள் போதும் ஆவியானவரே. ரம்தனா வாலா காசியா, இந்த தேசத்தின் நடுவில் ரம்தனா ஒரே ஒரு காரவை, எல்லாருமே ஒரே வாழ்க்கை வாழும் போது அவை டிவிக்கு நேரம் இருக்கு, மொபைல் போனுக்கு நேரம் இருக்குது, மீறி இருக்கிற காரியங்களுக்கு எல்லாம் நேரம் இருக்கிறது. ஆனா உங்க சமூகத்தில் இருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, தீர்க்க தரிசனையின் வல்லமையை பெற்றுக்கொள்ள, ரம்தன் அக்கினியை பெற்றுக்கொள்ள யாருக்கும் நேரம் இல்லாத இந்த இந்த கால இந்த வருஷத்துல ஆண்டவரை இதுக்குள்ள சில குடும்பங்களை எழுப்ப வேண்டும் ஆண்டவரே. அக்கினியினால எழுப்ப வேண்டும் ஆண்டவரே. உங்களுக்கு நேரத்தை தந்து அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு அனலாக நிற்கிற சில குடும்பங்களை, அனலாக நிற்கிற சில குடும்பங்களை இதுக்குள்ள இருந்து எருமட்டும் ஆவியானவரே. புது உடன்படிக்கை எடுக்கும்படியாக, புது உடன்படிக்கை அலியே அலியே செபரியே லா கோரோபோசி பகட்டாலாடா செபோரி பலவகட்டேயா சபுரா பலகரகட்டேயா சபினவே சபினவே ரோகாடா லாபராசே ரோகாடா லாபராசே ரோகாடா லாபராசே வால்பிரேயா வால்பரேயா ஷாஃபிரா வலகேனா ரிகாடா வலகானேயா ரபினபோ ரபினபோ rakuna rakuna shetani balaka shetani balaka lembra 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 wataria 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 shamdere vika shamdere vika shamdere vika labura balabase labura balabase labura balabase wataria பாபா. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க பிசாசின் வல்லமைகள் குறுக்க முடியாது. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க வசனம் என்று சொல்லப்படுகிறது, உங்க வாயில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. உங்க வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, அக்கினி இருக்கிறது. சில காரியங்களை உருவாக்க முடியும். அட்டேரியா Labarabalabose, labarabalabose, arabalakadabose, rikatabalabose. சற்று நிமிடம் எல்லாரும் எழுப்பி நில்லுங்க, எழுப்பி நில்லுங்க, எழுப்பி நில்லுங்க. Velarana mana buta buzika teli buraka tivi 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 Raisi bilini bura malaka rabisiti bura tananis na tanananes Shisha கூப்பிடுங்க உண்டு பரிசுத்தாவே நிவிதமா பேசுகிறார் ரஃபூனா மலக ரசியல் காரபா உன் ஃபேமிலிக்குள்ள சில நேரங்களில் உனக்கு விரோதமாக பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் போராட்டங்கள் உங்களுக்கு விரோதமாக சில நேரங்களில் எழும்பி வருகிறது. ஆவியினாலே, ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் காமிக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிற சில கேள்விகளுக்கு சில நேரங்களில் பதில் வரவே இல்லையே, அப்படி சொல்லி ரொம்ப கவலையோடு இருக்கிறீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். உங்களுக்கு விரோதமாக சும்மா பிரச்சனை வரவில்லை. உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற திட்டமும் நீங்க உறுதியாக அக்கினியாக நின்றால்
அந்த தேசத்தின் நடுவில், உங்க குடும்பத்தின் நடுவில் சிலவங்க ரட்சிப்புக்குள்ள வரும் என்று பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால எவ்வளவு உங்களை நிறுத்த முடியுமோ, எவ்வளவு தனிமையாக உங்களை நிறுத்த முடியுமோ, எவ்வளவு பிரச்சனைக்குள்ள உங்களை மாற்றிவிட முடியுமோ, அப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள உங்களை மாற்றிவிடும்படியாக அவன் திட்டங்கள் சில நேரங்களை எழும்புவது கர்த்தர் மிக தெளிவாக பார்க்குகிறார். சில நேரங்களில் உங்க மனசுக்குள்ளேயே கவலை இருக்கிறது. கர்த்தர் விரும்புகிற அளவுக்கு எனக்கு எழும்பி பிரகாசிக்க முடியலையே. ரஃபிகோ, ஒவ்வொரு தடவை ஆண்டவர் சமூகத்தில் புது திட்டங்களுக்காக ஜெபித்து விட்டாலும், உறுதியான சில தீர்மானங்கள், உறுதியாக நிற்க வேண்டும் என்று நினைத்தாலும் சில நேரங்களில் மனசுக்குள்ள சொல்ல முடியாத அளவுக்கு சோர்வுகள். ஏதோ நான் தனிமையாக இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக பேசுகிறார். ரபூசியம் தன வெளிப்பிரகாரமாக பார்க்கும்போது சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனா இந்த மீட்டிங் முடிச்சு இந்த வாரம் ஆவியின் கண்கள் திறக்கும்படியாகவும் ஆண்டவர் சமூகத்தில் நேரத்தை கொடுக்குவதற்கும் நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா போராட்டத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் உடைக்கும்படியாக நான் என் தூதனை உன் வீட்டுக்குள்ள நான் அனுப்புவேன். வாரியா 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 சகிரி வாலா ரமாஷி வாலா கசியாக்கா. சில நேரங்களில் உங்களுக்கு கேள்வி இருக்கிறது, ஆண்டவரே ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளவு தடை, ஏன் இவ்வளவு சோதனை? கர்த்தர் பேசுகிறார். சில நேரங்களில் உங்களுக்கு இருக்கிற ரம்தனம், அந்த அர்ப்பணிப்பு, உங்களுக்கு இருக்கிற ஆர்வம், ரம்தனம், உங்களுக்கு இருக்கிற அந்த அக்னி, அந்த அக்னியை பார்த்து பிசாசு பயப்படுகிறார். அந்த அக்னியை பார்த்து பிசாசு பயப்படுகிறார். நீங்க அக்னியாக நின்றால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லப்பட்ட, இதுக்கு முன்னாடி வந்த தீர்க்கதரிசகர் மூலமா சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைவேற செய்வா. லிபோருமோ, எல்லாரும் சற்று நிமிடம் ஜெபிங்க, சற்று நிமிடம் ஜெபிங்க. லபூனியா லபூனியா ரபலபரகசியா. கர்த்தர் இந்த சபை குறித்து பேசுகிற வார்த்தை ரபூஷியம்னா, உங்க மேல இருக்கிற வல்லமை பெரியது, உங்க மேல இருக்கிற வல்லமை பெரியது. ஆனா நீங்க வாய்களை திறந்து ஜெபித்தால் மட்டும்தான் சில கட்டுகள் உடைக்கப்படும். நீங்க வாய்களை திறந்து ஜெபித்தால் மட்டும்தான் கட்டுகள் உடைக்கப்படும். நீங்க வாய்களை திறந்து ஜெபித்தால் மட்டும்தான் கட்டுகள் உடைக்கப்படும். ரிபலபஷிகதாரா லிபரபலபரிகசிகதாரா அல்பரபலகசிகதாரா வாத்தியா சாவரா சாவரா சாவ. பரிசுத்த ஆவியான விதமாக பேசுகிற பிரதர், நீங்க தனியாக வந்திருக்கிறீங்களா? ஃபேமிலி கை தூக்குங்க. உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃபேமிலி ரெஃபினாமாஸ். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். உங்களை கர்த்தர் ஆண்டவர் சமூகத்துக்குள்ள கொண்டு வந்த நோக்கம், உங்க மேல இருக்கிற அழைப்பு, உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் அது பெரியது. உங்க அழைப்பு என்ன? உங்க மேல இருக்கிற திட்டம் என்ன? ரெண்டு காரியங்களை குறித்து பரிசுத்தவே பேசுகிறார். எல்லாரும் தனிமைப்படுத்தி இனி உயர்வே வராமல் மாற்றமே வராது என்று சொன்ன நாட்கள் இருக்கிறது. ஆனா அங்கிருந்து அழைத்த கர்த்தர் ரெண்டு காரியத்தை குறித்து உங்களுக்கு பேசி இருக்கிறார். ஒன்று, ஆண்டவருக்காக நிலை நிற்க வேண்டும். ஃபுல் டைம் ஊழியம் இல்லாவிட்டாலும் ஒரு பக்கம் என்ன செய்யணும்? ஊழியத்தை செய்யணும். இன்னொரு பக்கம் நீங்க வேலை செய்யும் போது சில வாசல்களை கர்த்தர் திறந்து பொருளாதார
பொருளாதாரத்திலேயும் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் ஒரே போல கர்த்தர் நிரப்புவார். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு உங்க மேல இருக்கிறது. இருக்கா இல்லையா? ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? கவனிங்க, உங்க மேல இருக்கிற ஆண்டவர் அழைப்பை பிசாசு புரிந்து கொண்டு எவ்வளவு பாரத்தை உங்க மேல வைக்க முடியுமோ அவன் பாரத்தை உங்க மேல வைத்துட்டு இருக்கிறார். எவ்வளவு நெருக்க முடியுமோ நெருக்கிட்டு இருக்கிறார். ஆனா கர்த்தரின் திட்டம் பெரியது. நீங்க கடன் வாங்குவதில்லை, கடனை கொடுக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா கர்த்தர் பேசுகிறார், வீட்டுக்குள் அக்கினி எரியணும், ஜெபத்தின் அக்கினி. வித்தியாசமான அழைப்பு, வித்தியாசமான அழைப்பு உங்க ஃபேமிலியை குறித்து. இந்த வருஷம் ஆண்டவர் சமூகத்தில் சமயத்தை கொடுத்து அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டு ஆவியில நிரம்பி அக்கினியாக ஜெபித்தால் இந்த 3 காரியம், ஆவியில நிரம்பி அக்கினியாக ஜெபிக்கணும், இந்த மாதம் சமயத்தை கொடுக்கணும். அப்படி ஜெபித்தால் இன்னைக்கு நீங்க இருக்கிற அனைத்து பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஏற்றுக்கொண்டு ஜெபிங்க. கர்த்தருக்கு உங்களை நல்லா தெரியும், சூழ்நிலைகளை தெரியும். ஆனா ஏன் வாசல் திறக்கப்படவில்லை? உங்க ஜெபத்தின் வல்லமாய், அந்நிய பாஷையின் வல்லமாய். உங்க வீட்டில் அனல் இல்லை, அனல் ரொம்ப கம்மியா, தொடர்பு இருக்கிறது, அனல் இல்லை. கவனிங்க விசுவாசிகள், எல்லா விசுவாசிகளும் கவனிங்க. செலவுகளுக்கு ஆண்டவர் மேல தொடர்பு இருக்கலாம், ஆனால் அனல் இருக்காது. ஒரு 5 minutes எடுக்கட்டும். ரட்சிக்கப்பட்ட பிறகு கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒருவேளை நீங்க வேற எந்த ஹிந்து கோயிலுமே போகாமல் இயேசு கிறிஸ்துவை மட்டும் ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு மட்டும் வந்து ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட தொடர்பு இருக்கலாம், ஆனால் என்ன இல்லை, அனல் இல்லை. தொடர்பு மட்டும் பத்தாது, தொடர்பு மட்டும் பத்தாது, அனல் இருந்தா மட்டும்தான் பிசாசின் தந்திரங்களை உடைத்த கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தை உங்களால முடிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ரெஃபானா ரெஃபானா ஷபிதுக்கு அதனால ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கு தொடர்பு மட்டும் பத்தாது, என் அனலாக மாற்றும், என் அனலாக மாற்றும். ஷஃபரபோலி பாராகா செகட் சற்று நிமிடம் ஜெபிங்க. ஆண்டவரே பேசும் ஆவியானவரே. ரஃபினோவா ரஃபினோவேயா ரஃபினோவா 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 ரஃபினோவேயா ரஃபினோவே ஷஃபிதாகேஷா லிபாராபாலாகேஷா ரஃபினோவேதியா ரஃபினோவேதியா ரஃபினோவேயா ரஃபினோவேயா லஃபினோவே. இந்த நிமிடம் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை பாடி நான் ஆண்டவரை துதிக்கும் போது நீங்க வல்லமையாக ஜெபிக்கணும். ஆண்டவரே இப்படி இருந்தா பத்தாவது, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை எங்களுக்கு உணர வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தை எனக்கு என்ன செய்ய வேண்டும்? கவனிங்க, ஆண்டவர் பிரசன்னம் எவ்வளவு இதுக்குள்ள இறங்கி வந்தாலும் நீங்க நிர்விசாரமாக இருந்தால் உங்களால எந்த பிரசன்னத்தை உணர முடியாது. அதனால வாஞ்சியோடு இருக்கணும், ஒரு தாகத்தோட எனக்கு வேணும்.
நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவனுள்ள கர்த்தர். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவனுள்ள. அந்த பிளாக் ஷோல்டர் இருக்க சிஸ்டர் கை தூக்குங்க. நீங்க தான் பின்னாடி, நீங்க தான் கர்ச்சீஃப் கையில் வச்சிருக்கிற. எஸ், பரிசுத்த ஆவியார் பேசுகிறார். வெளி பிரகாரமாக பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை, ஆனா கர்த்தர் விதமாக பேசுகிறார். சில தடைகளை, சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறார். சில கன்ஃபியூஷன்ஸ், சில தடைகள். ஆனா இந்த மீட்டிங்ல பரிசுத்த ஆவியார் விதமா பேசுகிறார். அந்நிய பாஷையில சில மணி நேரம் நீங்க ஜெபிக்கும் போது சில கட்டுகள் உடைக்கப்படும். அது மட்டுமல்ல, நாவியில் ஒரு காட்சியை பரிசுத்த ஆவியார் காட்டுகிறார். ஒரு பாத்திரத்தை, உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை புது பாத்திரமாக மாற்றுவது போல கர்த்தருக்கு உங்களை ஒரு புது பாத்திரமாக மாற்ற முடியும். வெளியரங்கமாக உங்களை பார்க்கிறவங்க பல காரியங்களை உங்களை பத்தி பேசலாம். கர்த்தர் விதமாக பேசுகிற ஆண்டவர் சமூகத்துல கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க ஜெபிக்கும் போது ஒரு வலையில் இருந்து ஒரு மீனை வெளியில எடுக்கிறது போல சில தடையில இருந்து கர்த்தர் உங்களை வெளியில கொண்டு வருவா. ஒரு விடுதலை கர்த்தர் தருவா. ஏற்றெடுத்து ஜெபிங்க. Thank you Jesus. நம்ம ஒருமிச்சு ஒரு பாடலை பாடி ஆராதிக்க போறோம். கவனிங்க, அந்த கடைசி நேரத்துல அந்நிய பாஷை பெற்றவங்க அதுக்காக ஜெபிக்கணும். அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளவில்லை அப்படிப்பட்டவங்க அந்நிய பாஷைக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கமா சத்தமா ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான காரியம், வீட்டில் இருக்கும்போது, வீட்டில் நீங்க தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் போது தூக்கம் ரொம்ப அதிகமா வருகிறவங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அந்த டிமோனிக் ஸ்பிரிட்டை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே துணையா
அகற்றப்படட்டும். சட்டேரியா 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 வல்வாரா கரகா தத்தா ரீகா தத்தா ரீகா தத்தா ரீகா தத்தா ரீகா தத்தா ரீகா தத்தா ரீகா தத்தா வல்பாரபாசே ரீகா ரபாசே அல்பாரகாசே துபாரகாசே ரீகா சகதே வல்பரே 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 வல்வல் 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 சிலதுக்கு இருக்க முடியாம சிலதுக்கு இருக்க முடியாம இப்போதே சபிக்கோ 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 ரஃபூனா 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 வலியே 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 சததததததததத சதததததததத சததததத கமோ அபுது மாரட்டோ அபுது மாரட்டோ அபுது மாரட்டோ அபுது மாரட்டோ அபுது மாரட்டோ அபுது மாரட்டோ ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. இப்போது நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது இந்த முன்னாடியிலிருந்து பின்னாடி வரைக்கும் வட்டேரா 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 ரக்கடா லபலபலா ரக்கே ரக்கே அரியே ரபலா ரபகாதா ரிகாதா வரசியா அரிகாரா அரிகாரா அரியா அமிர்த மாறட்டும் அமிர்த மாறட்டும். உன்னை கட்டி வைத்திருக்கிற அனைத்து கட்டுகளும் அனைத்து கட்டுகளும் அனைத்து கட்டுகளும் சபாக்கா 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 ரேமலபலா வட்டாரியா ரேமலபா ரேமலபா விசுவாசிக்கு இருக்க முடியாம இப்போதே இங்க ஜெபிக்கும் போது உன் வீட்டுக்குள்ள ஆக்குடி 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 warriors 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 laburo 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 வா 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 ஆ ஆ ஆ சபகா சபகா வடியா வடியா ரகதததததத ரகதததததத ரகததததத இருக்க முடியாத அக்கினி இறங்கட்டும் இருக்க முடியாத அக்கினி இறங்கட்டும் இருக்க முடியாத அக்கினி இறங்கட்டும். இவ்வளவு நாட்களும் உன்னை கட்டி வைத்திருக்கிற அனைத்து கட்டுகளும் சபரிவேயா 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 ரகததததததத ரகததா ஓய் 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 அக்கினி 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 ஒவ்வொரு வீடுகள் அறைக்குள்ளையா அக்கினி இறங்கட்டும். ஜெபிக்க விடாமுடாமிய தடுக்குகிற அவரா தூக்கத்தின் ஆவியே தூக்கத்தின் ஆவியே தூக்கத்தின் ஆவி தூக்கத்தின் ஆவி எரியட்டும் 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 எரியட்டும். ஏய் 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 வட்டாரா 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 நபுரா நகா 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 தாப வல் 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 வட்டாரியா விசுவாசின் ஆவிகளுக்கு நிற்க முடியாத அளவுக்கு